டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்தின்றதுனால டேட் சாப்பிட்றேன்னுவாங்க. கட்சியில் பார்த்தா அவங்களோட பிளட் சுகர் வந்து அவ்வளோ ஏறி இருக்கும். நாட்டுக்கோழி நிஜமாவே நான் நாட்டுக்கோழி முட்டையா? பாதாமில் இருக்கிற நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் வந்து மில்லட்ஸ்லேயோ பல்சஸ்லேயோ இருக்காது. பயத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பயிறு இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. டயபெட்டிஸ் வந்ததுலேருந்து நான் வந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டேன் அப்படின்னு நான் முதல்ல வந்து நான் சிரிப்பேன். ப்ரௌன் டேட்ஸில் வந்து என்ன பிரச்சனைனா வந்து சர்க்கரை வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு இப்போ எக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டை சாப்பிட்றது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பிராய்லர் கோழி முட்டை வெள்ளை இதில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சத்துமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி காடை முட்டை இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க மேம்? ஃபஸ்ட்டு வந்து நாட்டுக்கோழி நிஜமாவே நான் நாட்டுக்கோழி முட்டையா? அது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் இருக்குது. ஸோ என்னென்னா வெள்ளை முட்டையா ப்ரௌன் முட்டையான்னு கேட்கும்போது நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் லைட்டாக தான் மாறப்போகுது. அதோட ப்ராசஸும் அது சாப்பிட்ட சாப்பாடு என்னவோ அதுலேருந்து வர கலர் தான் வந்து அந்த ப்ரீடோட வெரைட்டியில் தான் வருது தான் வந்து நாட்டு முட்டையோ ஒரு ஒயிட் முட்டை. ஸோ ரெண்டுத்துலேயுமே ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ரொஃபைல் தான். ரெண்டுமே சேர்த்து 6.3 grams தான் ப்ரோட்டீன் இருக்குது. வெள்ளையில் 3.2 பாக்கி வந்து மஞ்சள்னும் இருக்குது. காடை முட்டையில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது தான். பட் காடை முட்டை சூடு வயருக்கு வந்து நிறையா பேருக்கு ஆகாது காடை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் ஒயிட் போனாலும் ஓகே தான், ப்ரௌன் போனாலும் ஓகே தான். இதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் வரப்போகிறதில்ல. பிகாஸ் ஷெல் எடுத்துகிட்டு போகிறீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற எக்கு தான் சாப்பிட போகிறீங்க, அதுவும் ஒயிட்டு தான் சாப்பிட போகிறீங்கன்ற போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பட் நான் என்ன சொல்லுவேன்னா கம்ப்ளீட்டாக எல்லோவை அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு எல்லோவாது மஞ்சக்கருவில் அவ்வளோ வந்து எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்குது. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை ஃபார் யுவர் ஹார்மோன் ஃபங்க்ஷன். ஃபீமேலாக இருந்தால் வந்து நிறைய விதத்தில் வந்து யூஸ் ஆகும். ஸோ மொத்தம் எல்லோவையும் தூக்கி போடாமல் ஒரு ஹோல் எக்காவது எடுத்துக்க பாருங்கள். ஓகே மேம். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை எக் எடுத்துக்கிறது நல்லது மேம் ஜென்ரலாக? டிபெண்ட்ஸ் ஆன் ஃபீமேல் ஆர் மேல் ஒன்று. இன்னொன்று வந்து என்ன பர்பஸ்க்கு நம்ம எக் எடுக்கிறோம். ஜென்ரலி ஹெல்த்தியாக வேணும்னா இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இது ஒரு யாருக்குமே வந்து ஒரு ஆன்சர் தெரியாத ஒரு கொஸ்டின். என்னன்னா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தேர் சாய்ஸ் தான். சில பேருக்கு 3 எக்கு சாப்பிட்டா ஒத்துக்கும், சில பேர் 6 எக்கு சாப்பிடுவாங்க. பாடி பில்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10 எக்கு ஒரு நாளைக்கு எக் ஒயிட் பாயில் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க வயருக்கு ஒத்துக்கும். ஸோ என்ன உங்களுக்கு ஒத்துக்குதோ அதுதானே தவிர மேக் ஷுர் த எக் இஸ் ஃப்ரெஷ். எக்கு பொறுத்த வரைக்கும் மட்டும் ஷெல்ஃப் லைஃபோட இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ 2 நாள் ஆன எக்கு மேலே ஆனாலே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எக்கு சாப்பிட்டா கேஸ்ட்ரைட்டிஸ் வருதுன்னு சொல்லுவாங்க, வயர் ப்ளோட்டிங் இருக்குன்னு சொல்லுவாங்க, எக் ஒத்துக்காது. அது எல்லாமே காரணம் வந்து இந்த எக்கோட ஏஜ்னால தான். ஓகே, அப்போ நமக்கு அது ஒத்துக்கலன்னு இல்லை, அதோட ஏஜ் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து ஒத்துக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் நிறைய யூடியூப்ல பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரெஷ்னஸ் டெஸ்டிங் இது தண்ணியில் போட்டு ஃப்ளோட் ஆகுதா இது, அதை வச்சு நீங்கள் எவ்வளோ நாள் எக்குன்றதை வச்சு உங்களுக்கு எவ்வளோ எக்கு சாப்பிடணுமோ சாப்பிடலாம். ஐ வுட் ரெக்கமெண்ட் 3 egg whites per day for female. ஓகே. அண்ட் 4 to 5 egg whites for male. ஓகே மேம். ஒரு எக்கோட எல்லோவும் ப்ளஸ் இதுவும் எடுத்து. ஆமாம். ஓகே மேம். இன்னொரு விஷயம் நான் கேட்க நினைச்சது, இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால நீங்கள் அதை எடுத்துக்காதீங்க, நம்ம பாரம்பரிய மில்லட்ஸ் பல்சஸ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க, அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னுவாங்க. இன்னும் சில பேர் ரேட் அதிகமாக இருந்தாலுமே நீங்கள் அது கொஞ்சம் தான் எடுத்துக்க போகிறீங்க. அப்படி இருக்கும்போது ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் அதுக்கு தேவையான எனர்ஜி நிறைய விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. நீங்கள் எது சரின்னு சொல்வீங்க? ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வந்து பாதாமில் இருக்கிற நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் வந்து மில்லட்ஸ்லேயோ பல்சஸ்லேயோ இருக்காது. வால்நட் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு அவ்வளோ நல்லது. அதோட ஷேப்பே பிரெயின் ஷேப்பில் இருக்கிறதுனால பிரெயினுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஸோ ஆல்மண்ட் வந்து ஆல்மண்ட் ஐன்னு சொல்கிறதுக்கு ஏன் காரணம்னா அதோட கண்ணுக்கு அவ்வளோ நல்லது. அந்த ஆல்மண்ட் ஷேப்பை பார்த்தாலே கண்ணு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஐ வுட் சே நீங்கள் ஓகே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னா அது ஒரு 2-3ஆவது எடுத்துக்கிட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா டயபெட்டிக்கோ இல்லாட்டி வந்து மற்ற பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கு வந்து பல்சஸ் அண்ட் மில்லட்ஸில் வந்து தினை, சம, குதிரைவாளி, இப்போ வந்து ஹேர்லூம் ரைஸுன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனாக வந்துட்டுருக்கு. அதாவது நம்மளோட நாட்டு ட்ரெடிஷ்னல் ரைஸஸ் லைக் காட்டு யானம், அதுக்கப்புறம் தூயாமல்லி, அதுக்கப்புறம் பூங்கர் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து கருப்பு கவனி அரிசி, இதெல்லாம் இருக்கும்போது இதுலேயுமே அவ்வளோ நியூட்ரிஷன் ப்ரொஃபைல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் 2-3 பாதாமும் வால்நட்டும் அண்ட் தென் மில்லட்ஸ்லேயும் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிடும். இல்லை என்னால் வந்து அஃபோர்டே பண்ண முடியாது ட்ரை ஃப்ரூட்ஸை, ஸோ நான் வந்து எனக்கு மில்லட்ஸ்லேயோ பல்சஸ்லேயோ சொல்லுங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட பயறு
பயத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, முளைக்கட்டின பயிறு, இது எல்லாத்துலேயுமே வந்து நல்ல அமௌண்ட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம காமன் பீப்புள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, மோஸ்ட்லி அப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறது இன்னும் நல்லது. ஆமாம். ஓகே மேம், இப்போ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் இருக்குது. நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பிளாக் டேட்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. இன்னும் நிறைய பேர் இல்லை பிளாக் டேட்ஸில் தான் ரொம்ப அதிகமான சத்து இருக்குன்னு அதை சூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எது மேம் சொல்லுவீங்க? நார்மலாக இந்த ப்ரௌன் டேட்ஸே சாப்பிடலாமா, இல்லை பிளாக் டேட்ஸில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கா? ப்ரௌன் டேட்ஸில் வந்து என்ன பிரச்சனைனா வந்து சர்க்கரை வந்து எக்ஸ்டர்னலாக ஆட் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு நிறையா வந்து இது இருக்குது. ஸோ மேக் ஷூர் அந்த சோர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு. பிளாக் டேட்ஸ் வந்து அதுக்கு பேர் வந்து மெச்தூல் டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து இட் ஹேஸ் அ வெரி குட் அயன் ப்ரொஃபைல் தான். பட் டயபெட்டிஸாக இருந்தால் வந்து நம்மளால் வந்து 2க்கு மேலே வந்து ஒரு நாளைக்கு கொடுக்க முடியாது. ஸோ டேட்ஸில் வந்து அயன் கண்டென்ட் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது தான். பட் டேட்ஸில் பிளாக்காக ப்ரௌனாக வந்துன்னு கேட்கும்போது ஐ வுட் சே வந்து மெச்தூல் இஸ் பெட்டர். பட் ப்ரௌனோட சோர்ஸும் நான் பிராண்ட்ஸ் சொல்ல விரும்பல, பட் வந்து அந்த சோர்ஸ் வந்து ஒழுங்காக ஒரிஜினலாக இருக்கான்னு பார்த்தா போதும். மற்றபடி ஸ்வீட் கண்டென்ட் வந்து ப்ரௌனில் ரொம்ப ஜாஸ்தி, பிளாக்ல கொஞ்சம் கம்மி. பட் எதுவாக இருந்தாலுமே சுகர் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக அவ்வளோதான் எடுத்துக்கணும். ஓகே, ஏன்னா நான் டேட்ஸ் சாப்பிட்றேன். சில பேர் சுகர் கிரேவிங்ஸ் இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நான் ஹெல்தின்றதுனால டேட்ஸ் சாப்பிட்றேன்னு வாங்க. கட்சியில் பார்த்தா அவங்களோட பிளட் சுகர் வந்து அவ்வளோ ஏறி இருக்கும். அதுதான். ஓகே மேம், இதே இந்த ஸ்வீட்னஸ்லேயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுகர் எடுத்துக்கக்கூடாது, நோ சுகர் டயட்டு இந்த மாதிரிலாம் நிறைய ஃபாலோ பண்ணிடுறாங்க. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி சாப்பிட்றது நல்லது, கருப்பட்டி காஃபினே எல்லா இடத்துலையுமே திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் இல்லை நான் வந்து ஹனி யூஸ் பண்ணுறேன், நாட்டு தேன் தான் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுத்துல நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு சுகருக்கு பதிலாக இது ரெண்டும் எடுத்துக்கலாமா நம்ம? ஓகே, சுகர் ஆஸ் 100 நேம்ஸ். ஓகேவா, சுகர்ன்ற ஒரு பேருக்கு வந்து 100 நேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு லேபிள் படிக்க, அதனால தான் நான் எல்லாருக்குமே வந்து என்ன ஃபுட்டு வாங்கினாலும் பின்னாடி திரும்பி லேபிள் படிங்க, ஒவ்வொன்றும் என்னென்ன நேமில் இருக்குது உங்களுக்கு தெரியுதா, இந்த நேம் வந்து உங்களுக்கு புரியுமான்றதை அதை மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஃபாரின் நேம்ஸோ ஏதோ வந்து ஒரு ஃபேன்சி நேம்ஸாக இருந்தால் வந்து வாங்காதேங்க. சுகர் ஹேஸ் 100 நேம்ஸ். ஓகேவா, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து சுகர் இஸ் சுகர் இன் எனி ஃபார்ம். ஓகே, நாட்டு சக்கரை, கருப்பட்டி, ப்ரௌன் சுகர் எல்லாமே சுகர் தான். அதோட ப்ராசஸிங் டெக்னிக்ஸ் தான் வேறையே தவிர பனங்கள் கண்டும் இந்த கருப்பட்டியும் வந்து பெட்டர் வெர்ஷன் ஆஃப் சுகர். ஏன்னா அதில் வந்து அயன் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் ஜாகரி சாப்பிட்ணும், எள்ளும் ஜாகரியும் வந்து எடுத்துக்கிட்டால் வந்து அயன் ஜாஸ்தி ஆகும்னு அந்த காலத்துலேருந்து ஏன் சொல்லுவாங்கன்னா அயன் கண்டென்ட் ஜாகரியில் ஜாஸ்தி. ஸோ ப்ராசஸிங் மெத்தடும் வந்து கம்மி. சுகரில் சல்ஃபர் ஆட் பண்ணி ப்ளீச்சிங் ஏஜென்ட் போட்டு சுகர் ஒயிட் சுகராக வந்துடுது. அதனால் அது வந்து நிறையா விஷயத்தில் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்து பாடியில் கொடுக்குது. பட் கருப்பட்டியா, நாட்டு சர்க்கரையா, இல்லாட்டி பனங்கள் கண்டா, இல்லாட்டி வந்து தேனான்னு பார்க்கும்போது சுகர் எல்லாமே சுகர் தான். எனக்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க, மேம் நான் வந்து டயபெட்டிஸ் வந்ததுலேருந்து நான் வந்து நாட்டு சர்க்கரைக்கு மாறிட்டேன் அப்படின்னு. நான் முதல்ல வந்து நான் சிரிப்பேன், சிரிச்சுட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவேன் சுகர் தான், எல்லாமே வந்து சுகர் தான். ஸோ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டாலும் உங்கள் பாடியில் அது வந்து ரெஸ்பான்ஸ் இருக்கத்தான் இருக்கும். அதனால் தயவுசெய்து சுகர், நாட்டு சர்க்கரையில் இனிப்பு கம்மியாக இருக்கும், 2-3 ஸ்பூன் வேறு போட்டு, அதுதான் நான் சக்கரை பொங்கல் கூட நாட்டு சர்க்கரையில் தான் பண்ணி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எஜுகேஷன் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா வந்து சக்கரை வந்து இது ஹெல்தி, இது வந்து அன்ஹெல்தின்னு பிரிச்சுட்டாங்க. எல்லாமே வந்து போர்ஷன் கண்ட்ரோல் வந்து முக்கியம். போர்ஷன் சைஸ் ஒரு நாளைக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் சுகருக்கு மேலே ஒரு ஹியூமனுக்கே வந்து ஆக்சுவலி தேவைப்படாது. ஸோ அந்த விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மளால் முடியவே முடியாது, எந்த ஸ்வீட்டும் சாப்பிடாம பண்ண முடியாது. ஸோ ஈக்குவலி வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பீஸ் ஆஃப் காஜு கத்திலியோ இல்லை இன்றைக்கி ஒரு பீஸ் ஆஃப் குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து நெக்ஸ்ட் மீலில் கார்போஹைட்ரேட்ஸை கட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீனையும் ஃபேட்டையும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா அந்த சுகர் மெட்டபாலிசம் வந்து கம்மியாயிடும். ஸோ இட்ஸ் ஆல் அ பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் தான். நம்மளோட பாடியில் என்ன சாப்பிட்றோமோ அது அவ்வளோ. ஓகே, ஸோ அப்போ இந்த நாட்டு சர்க்கரையா தேனான்னு பார்த்தா திஸ் ஆர் தட்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. பட் நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா வந்து அன்ப்ராசஸ்ட் சுகருக்கு போகிறது பெட்டர் ஃபார் காமன் பீப்புள், வித்தவுட் எனி கோமாபிட்ஸ் இருக்கிறவங்க.